Good morning students. In this video we can able to see the next topic in chapter 1, that is classification of living world. Okay, so in our daily life we see so many living things around us. Is it so? So we can able to see so many things. These living things, how they are categorized, how they are categorically they have categorized and placed them in a particular order. If you see means how they have categorized means by seeing some external characters, some features, some salient features of some organism, all the living organisms. So based on the external characters or based on the morphological characters, scientists have classified these living things, whether it's plants or animals or human beings, even human beings, under specific classification. Okay, so if you see this classification, so many attempts were made in the past to classify the organism on this earth. So the Theophrastus is the father of botany. He is the father of botany. He classified, how he classified means he classified the organism based on the external characters, morphological characters. External characters வச்சு அவர் பிளான்ஸை கிளாஸிஃபை பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ்னால் வெதர் இட்ஸ் அ ட்ரீ ஆர் ஹெர்ப் ஆர் எ ஷ்ரப். ட்ரீனா டால் பிளான்ட், அதுதான் ட்ரீஸ் நம்ம சொல்கிறது. அதுக்கப்புறம் ஷ்ரப்னா மீடியம் சைஸ் வளரக்கூடியது. அதுக்கப்புறம் ஹெர்ப்னா வெரி ஷார்ட் பிளான்ட்ஸ் விச் லீவ் ஃபார் 1 year, ஆனுவல் அப்படின்னு சொல்லுவோம்ல அதெல்லாம். ட்ரீஸ்னால் இட் இஸ் லீவ் ஃபார் so many years, பெரானியல்ஸ் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, பயானியல்னா 2 years வாழக்கூடியது. அந்த மாதிரி மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் தியோஃப்ரஸ்டஸ் கிளாஸிஃபை பண்ணார். அரிஸ்டாட்டில் அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா, he classified animals into 2 groups, that is anemia and அனிமா. எனாமானா என்னது, வித் ரெட் பிளட் செல்ஸ் இருக்கிறத வச்சு ஆர்கானிசமாக கிளாஸிஃபை பண்ணார். வித்தவுட் ரெட் பிளட் செல்ஸை வச்சு கிளாஸிஃபை பண்ணார். அப்புறம் கார்ல் லினேயஸ்னு ஒரு சயின்டிஸ்ட், அவர் என்ன பண்ணார்னா, he classified into 2 groups, organism into 2 groups, namely plants and animals. அதையும் அவர் என்னது பேஸ்ட் ஆன் மார்ஃபலாஜிக்கல் கேரக்டர்ஸ் வச்சு தான் அந்த 2 பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸாக பிரித்தார். அப்புறம் அவருடைய கிளாஸிஃபிகேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, அது மேஜர் செட்பேக்காக இருந்துச்சு. தே டிண்ட் அக்செப்ட் த கிளாஸிஃபிகேஷன். எதனால அவர் பண்ண கிளாஸிஃபிகேஷன் அக்செப்ட் பண்ணலன்னு பார்த்தோன்னா, அவர் என்னது ப்ரோ கேரியாட்ஸ் அந்த யூ கேரியாட்ஸ் எல்லாம் ஒரே குரூப்லேயே வச்சுருந்தார். ப்ரோ கேரியாட்ஸ்னால் தெரியும், ப்ரிமிட்டிவ் நியூக்ளியே இருக்கிறது. யூ கேரியாட்ஸ்னால் வெல் டெவலப். அந்த மாதிரி ப்ரோ கேரியாட்ஸையும் யூ கேரியாட்ஸையும் ஒரே குரூப்பில் வச்சுருந்தனால அது பெரிய செட்பேக்காக அமைஞ்சது. அது போக ஃபங்கை, அதுக்கப்புறம் எட்ரோட்ராபிக் ஆர்கானிசமையும் அது photosynthetic plants-ஓட சேர்த்து வச்சிருந்தார். ஃபங்கை, எட்ரோட்ராபிக்னா they can't able to prepare their own food. ஃபங்கை also can't able to prepare their own food. அது மாதிரி அவர் அதை photosynthetic plants-ஓட இன்க்ளூட் பண்ணி வச்சிருந்தார். அதனால அவங்க அது பெரிய மேஜர் செட்பேக்காக இருக்கிறதுனால அவங்க அதை அக்செப்ட் பண்ணலை. அதுக்கப்புறம் various other taxonomists were classified the organism. அது as cytology, anatomy, embryology, molecular biology and phylogeny. இந்த மாதிரி various taxonomists were classified. செல்லை பற்றி படிக்கிற cytology, internal structure பற்றி படிக்கிறது anatomy, embryology, embryolum, how from the embryo newly developed organism எப்படி ஃபார்ம் ஆகுது அதை பற்றி படிக்கிற இந்த மாதிரி different groups taxonomists have grouped. அதுக்கப்புறம் from various other classification also in later on were developed. That classification we can see later on. Okay, next one. So if we see that afterwards need of classification எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தோன்னா, அது என்னது ஒரு ஆர்கான்ஸை ரிலேட் பண்ண முடியும் பேஸ்ட் ஆன் த காமன் கேரக்டரிஸ்டிக் ஃபீச்சர்ஸ். அப்புறம் ஒரு ஆர்கானிசத்தை டிஃபைன் பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வச்சு தான் நம்ம ஒரு ஆர்கானிசத்தை டிஃபைன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எனி பிளான்ட் எடுத்துட்டோன்னா அந்த பிளான்ட்டோட லீஃப் இப்படி இருக்குது, பிளான்ட்டோட ஸ்டெம் இப்படி இருக்குது. அந்த மாதிரி எக்ஸ்டர்னல் கேரக்டர்ஸ் அல்லது எனி சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் வச்சு தான் அதை நம்ம என்ன பண்ண முடியும், அதை நம்ம டிஃபைன் பண்ண முடியும். இந்த பிளான்ட் இதுன்னு நம்ம டிஃபைன் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அதை ரிலேஷன்ஷிப் அமாங் த டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம், ஒரு ஆர்கானிசத்தோட டிஃப்ரெண்ட் குரூப்ஸை வச்சு
டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் ஆஃப் ஆர்கானிசத்தை அதோடைய ரிலேஷன்ஷிப் வச்சு நம்ம வந்து கிளாஸிஃபிகேஷன் மூலமாக தான் நம்ம பண்ண முடியறதுனால அதனால கிளாஸிஃபிகேஷன் நம்மளுக்கு வந்து தேவைப்படுது. அது போக அண்டர்ஸ்டாண்டிங் த எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஆர்கானிசம். எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் அப்போ எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப் ஃப்ரம் மைன்யூட் ஆர்கானிசம் ஃப்ரம் யூனிசெல்லுலார் டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் எப்படி வந்தது அப்படின்னு பார்க்குறதுக்கும் இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலமாக பார்த்தா தான் அது வந்து நமக்கு வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதற்காகவும் இந்த கிளாஸிஃபிகேஷன் இம்பார்ட்டண்ட்டாக நீடாக இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் லிவிங் வேர்ல்டு. ஸோ இஃப் யூ சி த டேப்லர் காலம் அவங்க வந்து இவங்க தான் என்னென்ன சிஸ்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தாங்கன்னு பார்க்கலாம். பார்த்தோன்னா இந்த டேப்லர் காலம் 1-4 பார்த்தோன்னா 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தது யார்? கால் லினேயஸ். அவர் வந்து என்னது பிளான்ட்டே அனிமேலியா அப்படி 2 சிஸ்டமாக 2 வந்து பிரித்து 2 கிங்டமாக கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் 3 கிங்டமாக வந்து கொண்டு வந்தது யார்? புரோட்டிஸ்டா. அவர் வந்து புரோட்டிஸ்டா, பிளான்ட்டே, அனிமேலியா அந்த மாதிரி 3 கிங்டமாக கொண்டு வந்தது யார்? ஏர்னஸ்ட் ஹேக்கல். அதுக்கப்புறம் 4 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் காப்லாண்ட். அது யார் என்ன எப்படி 4 கிங்டம்? மொனீரா, புரோட்டிஸ்டா, பிளான்ட்டே, அனிமேலியா. 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வாஸ் ப்ரப்போஸ்ட் பை ஆர்எச் விட்டேக்கர். அப்போ அந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனை கொண்டு வந்தது யார்? ஆர்எச் விட்டேக்கர். எப்படி அவர் கொண்டு எந்தெந்த கிங்டம்லாம் இருந்துச்சு? மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்ட்டே அண்ட் அனிமேலியா. சரி, அப்போ இந்த டேப்லர் காலம் இஃப் யூ see the tabular column that is in பேஜ் நம்பர் 9 பார்த்தீங்கன்னா ஒரு டேப்லர் காலம் இருக்குது. அந்த டேப்லர் காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படி இந்த 5 சிஸ்டம் கிளாஸிஃபிகேஷன் எதை வச்சு பேஸ் பண்ண எந்தெந்த கேரக்டர்ஸை வச்சு அவர் வந்து WH விட்டேக்கர் இந்த இயர் 1969 அவர் பிரித்தார்னு பார்க்கலாம். அது இப்போ அப்படி பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு வந்து என்னது? செல் டைப்பை வச்சு அவர் பிரித்தார். செல் டைப். அந்த செல் டைப்னா அது வந்து என்னது? ப்ரோ கேரியாட்டாக இருக்கா அல்லது யூ கேரியாட்டிக்காக இருக்கான்னு அதை வச்சு அவர் பிரித்தார். க்ரைட்டீரியானா சப்டன் கேரக்டர்ஸ். அப்புறம் லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் வேறு இட்ஸ் யூனிசெல்லுலார் ஆர் மல்டி செல்லுலார். மொனீரால யூனிசெல்லுலார் ஆர்கானிசம் இருக்குது, ரேர்லி தான் மல்டி செல்லுலார் ஆர்கானிசம். அப்படி அதை வச்சு பிரித்தார். அதுக்கப்புறம் செல் வால் வந்து எதனால் மேட் பண்ணியிருக்கு? வெதர் இட்ஸ் செல் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ் ஆர் ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வால். அனிமேலியாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் செல் வாலாக இருக்கும். அப்புறம் நியூட்ரிஷன் என்ன மாதிரி நியூட்ரிஷன் இருக்குது? அது வந்து ஆட்டோட்ராஃபிக் நியூட்ரிஷன். ஆட்டோனா தே கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அதர்வைஸ் ஹெட்டோட்ராபிக்னா தே கேன் ஏபிள் டு டிபெண்ட் அப்பான் அதர் ஆர்கானிசம் ஃபார் ஃபுட். இந்த மாதிரி ஃபோட்டோசிந்தட்டிக் யூஸிங் லைட் தே கேன் ஏபிள் டு ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். அது மாதிரி அப்புறம் மோட்டிலிட்டி வெதர் கேன் ஏபிள் டு மூவ் ஆர் நாட் ஏபிள் டு மூவ் அதை வச்சியும் பிரித்தார். அதுக்கப்புறம் ஆர்கானிசம்ஸ். அதுக்காக எந்தெந்த ஆர்கானிசம்? மொனீரால என்னென்ன ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது? புரோட்டிஸ்டால என்னென்ன ஆர்கானிசம்லாம் இருக்குது? அதுக்கப்புறம் ஃபங்கையில் என்னென்னலாம்? ஃபங்கைலாம் உங்களுக்கு தெரியும், ஈஸ்ட்டு, மஷ்ரூம் எல்லாம் கம்ஸ் அண்டர் ஃபங்கை. அதுக்கப்புறம் அனிமேலியாவில் என்னென்ன? வெர்டிப்ரேட்ஸ் அதெல்லாம் அனிமேலியாவில் வரும். ஸோ இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்ன க்ரைட்டீரியாவில் இந்த கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் அவங்க பிரிச்சிருக்கிறாங்கன்னு உங்களுக்கு போட்டிருக்கு. சரி, okay, next we can able to see the merits and demerits of classification. சில மெரிட்ஸ் அட்வான்டேஜஸும் இருக்குது, சில டிஸ்அட்வான்டேஜஸும் இந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்குது. இப்போ மெரிட்ஸ்னு நம்ம பார்த்தோன்னா என்ன மாதிரி மெரிட்ஸ்? கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் காம்ப்ளெக்சிட்டி. எந்த ஆர்கானிசம் காம்ப்ளெக்ஸான ஆர்கானிசம், காம்ப்ளெக்ஸான பாடி ஸ்ட்ரக்சரோ அல்லது எனி ஸ்ட்ரக்சரல் காம்ப்ளெக்சிட்டி இருந்தாலும் அதெல்லாம் கிளியராக வந்து இந்த கிங்டம் ஆஃப் கிளாஸிஃபிகேஷனில் 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் கொடுத்துருக்குறாங்க. அதனால் அது ஒரு மெரிட். பேஸ்ட் ஆன் செல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஆர்கனைசேஷன் ஆஃப் தேலஸ். ஸோ செல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அந்த தேலஸ்னு பிளான்ட் பாடி வந்து எப்படி இருக்குது, அதெல்லாம் வந்து ஈஸியாக காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் ஈஸியாக நம்ம வந்து அதை இந்த கிளாஸிஃபிகேஷன் மூலமாக நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் நியூட்ரிஷன், அது நியூட்ரிஷனை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால அது ஒரு மெரிட்ஸாக இருக்குது. அப்புறம் செப்பரேஷன் ஆஃப் ஃபங்கை ஃப்ரம்
பிளான்ட்ஸ். ஃபங்கையை வந்து பிளான்ட்ஸ்லேருந்து செப்பரேட் பண்ணியிருக்கிறதுனால அது ஒரு மெரிட். அதுக்கப்புறம் இட் ஷோல் ஃபைலோஜெனி ஆஃப் த ஆர்கானிசம். ஃபைலோஜெனி ஃப்ரம் ப்ரிமிட்டிவ் டு த அட்வான்ஸ்ட் ஆர்கானிசமாக அவங்க வந்து கிங்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷனில் காமிச்சிருக்கிறாங்க. அதனாலேயும் அது மெரிட்ஸாக இருக்குது. டிமெரிட்ஸ் ஆல்சோ இஸ் தேர். இப்போ டிமெரிட்ஸ்னு பார்த்தோம்னா அந்த மொனீரா அந்த கிங்டத்தில் வந்து மொனீரா புரோட்டிஸ்டா எல்லாமே என்னது போத் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்டரோட்ராஃபிக் ஆர்கானிசம். செல் வால் வந்து கிடையாது அண்ட் ஆல்சோ செல் வால் பேரிங் ஆர்கானிசம். தட்ஸ் மேக்கிங் திஸ் குரூப் மோர் ஹெட்ரோஜீனஸ். எல்லாமே ஒரே குரூப்பில் மொனீரா புரோட்டிஸ்டால எல்லாமே இருக்குது. ஆட்டோட்ராஃபிக் ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஹெட்டரோட்ராஃபிக் ஆர்கானிசமும் இருக்குது, செல்வால் லேக்கிங்காகவும் இருக்குது, செல்வால் இருக்கிற ஆர்கானிசமும் எல்லாமே ஒரே இதில் இருக்கிறதுனால அது வந்து என்னது இந்த குரூப் இது வந்து டிமெரிட்ஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. டிமெரிட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்க. வைரஸஸ் வேர் நாட் இன்க்ளூடட் இன் த சிஸ்டம். அப்போ இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் வைரஸை பற்றி அவங்க மென்ஷனே பண்ணாதனால அது ஒரு டிமெரிட்ஸாக இருக்குது. இது போக இந்த 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் போக சம் அதர் சயின்டிஸ்ட் ஆல்சோ கேம் ஃபார்வர்ட் இந்த இயர் 1990. ஃபார் எக்ஸாம்பிள் கார்ல் வூஸ் அண்ட் இஸ் கொலீக். அவங்க வந்து அந்த 3 domains ஆஃப் லைஃப் அந்த வந்து மெயினாக 3 domains ஆஃப் லைஃபாக அவங்க டிவைட் பண்ணாங்க. இது பாக்டீரியா, ஆர்கியா அண்ட் யூகாரியா பேஸ்ட் ஆன் த டிஃபரன்சஸ் இன் ஆர்ஆர்என்ஏ மாலிகுல், நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ், லிப்பிட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் மெம்பரேன். அப்போ பாக்டீரியா, ஆர்கே, யூகாரியாவை எதை வச்சு டிஃபரன்ஷியேட் பண்ணாங்கன்னா ஆர்ஆர்என்ஏ ரிபோசோமல் ஆர்என்ஏ வந்து வச்சு அதோட நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் அதில் உள்ள நியூக்ளிக் ஆசிட்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து அதுக்கப்புறம் லிப்பிட் ஸ்ட்ரக்சர் இந்த செல் மெம்பரேனில் உள்ள லிப்பிட் ஸ்ட்ரக்சரை வச்சு அவங்க அதை வந்து கிளாஸிஃபை பண்ணாங்க. டொமைனாக 3 டொமைன்ஸாக கிளாஸிஃபை பண்ணார். அதுக்கப்புறம் தாமஸ் கவாலியர் ஸ்மித் அண்ட் அவர் என்ன பண்ணார்னா திஸ் மொனீரா வந்து அகெயினாக வந்து 2ஆக டிவைட் பண்ணார். என்னதெல்லாம் ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு 2ஆக டிவைட் பண்ணினார். அப்போது அந்த ஆர்கி பாக்டீரியா அந்த யூ பாக்டீரியாவை டிவைட் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக இப்போ 2015 வந்து ருகேரியா அண்ட் இஸ் கொலீக் அவங்க வந்து எத்தனை 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனாக அவங்க வந்து பப்ளிஷ் பண்ணாங்க 2015 லேட்டஸ்ட்டாக. சரி, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவங்க வந்து யாருடைய ஒர்க்கை வந்து கண்டினியூவோட பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா தாமஸ் கவாலியர் 6 கிங்டம் ஸ்கீம். தாமஸ் கவாலியர்ங்கிறது 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணார். அதோடைய எக்ஸ்டென்ஷனாக தான் இந்த ருகேரியா 2015 அவங்க வந்து 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனை ப்ரப்போஸ் பண்ணாங்க. அந்த 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் தெர் ஆர் 2 சூப்பர் கிங்டம் இருக்குது. ஒன்று வந்து ப்ரோகேரியாட்டா, இன்னொன்று வந்து யூ கேரியாட்டா. மாதிரி ப்ரோ கேரியாட்டாவை என்ன பண்ணுறாங்க அதை வந்து 2 கிங்டமாக பிரிக்கிறாங்க. ஆர்கி பாக்டீரியா, யூ பாக்டீரியா. யூ கேரியாட்டாவில் என்னெல்லாம் இருக்குது? புரோட்டோசோவா, குரோமிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே அண்ட் அனிமாலியா. இதெல்லாம் வந்து எதில் வருது? யூ கேரியாட்டால் வருது. அதுக்கப்புறம் நியூ கிங்டம் வந்து அவங்க வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க. அது பேர் என்னென்னா குரோமிஸ்டா. நியூ கிங்டமாக ஒரு குரோமிஸ்டான்னு ஒரு கிங்டம் பண்ணாங்க. அது வந்து அதில் வந்து என்னெல்லாம் இன்க்ளூட் ஆகிருக்குன்னு பார்த்தோன்னா ஆல்கே. இந்த ஆல்கேல வந்து குளோரோபிளாஸ். என்னென்ன குளோரோபிளாஸ்லாம் இருக்குது? குளோரோஃபில் ஏயும் சியும் உள்ள ஆர்கானிசத்தை அவங்க வந்து தனியாக பிரித்தாங்க. அண்ட் ஆல்சோ கலர்லெஸ் ஃபார்ம்ஸ் ஆல்சோ க்ளோஸ்லி ரிலேட்டட் டு தட் பர்டிகுலர் கிங்டம், நேம்லி குரோமிஸ்டா. அது போக வேறு என்ன ஆர்கானிசம்லாம் இருக்குதுன்னு பார்த்தோன்னா அவங்களுக்கு இந்த குரோமிஸ்டாவில் அந்த கிங்டத்தில் டயட்டம்ஸ், ப்ரௌன் ஆல்கே, அப்புறம் கிரிப்டோமோனாட்ஸ் அண்ட் ஊவோமைசிஸ் அதுவும் இந்த கிங்டத்தில் அவங்க இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. கடைசியாக அது வந்து குரோமிஸ்டாங்கிற கிங்டத்தில் இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ தீஸ் ஆர் ஆல் த வேரியஸ் கிளாசிஃபிகேஷன் அப் டு லேட்டஸ்ட் கிளாசிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணது எப்போ? 2015 ருகேரியாவில். அந்த 2015 பண்ணாங்க. அந்த 2015 பண்ண கிங்டம் எத்தனை கிங்டம் கிளாசிஃபிகேஷன்? 7 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அது வந்து எதை பேஸ் பண்ணி இருந்தது? 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் விச் வாஸ் ப்ரப்போஸ் பை தாமஸ் கவாலியர். 6 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். அதுதான் கிளாசிஃபிகேஷன் எப்படி ப்ரோகேரியாட்டா, யூகேரியாட்டா அந்த மாதிரி அதை பேஸ் பண்ணி அவங்க கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ with this we have finished the classification of living world. So in the next video we can able to start the next organism, that is bacteria.